ஹலோ ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் பில் இந்த சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப ஈஸி டு நேவிகேட். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். பில்லிங் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும். மல்டிபிள் பில்லிங் ஸ்க்ரீன்ஸை அட் அ டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பில்லிங் வந்து போட முடியும். ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்ம வாண்டட் லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். இன்வாய்ஸை வந்து ஆட்டோ இம்போர்ட் பண்ண முடியும். எக்ஸல் ஷீட்லாம் இருந்ததுன்னா ஸோ அந்த எக்ஸல் ஷீட்லேருந்து ஆட்டோ இம்போர்ட் பண்ண முடியும் இன்வாய்ஸை. இதில் வந்து நம்ம வந்து பார்கோட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வெயிட் மெஷின்ஸ் கூட வந்து நம்ம வந்து இன்டகிரேட்டும் பண்ணிக்கலாம். பில்லை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். செட்டில்மெண்ட்ஸ் வந்து கேஷ், கார்டு அண்ட் தென் கிரெடிட், யூபிஐ எது வேணாலும் சூஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அனாலிசிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே இது வழியாக வந்து வெரிஃபை பண்ண முடியும். அக்கௌண்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில். ப்ளஸ் வந்து எஸ்எம்எஸ் அண்ட் தென் இமெயில் ஆப்ஷன்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். டேட்டா அக்யூரசி வந்து 100% இருக்கும். உங்களுக்கு வந்து 24/7 சப்போர்ட்டும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ரைட் பில் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த அட்மின் பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அட்மின் பேஜில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ் 3 டிவிஷன்ஸாக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த அட்மின் மாடியூல் எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு யூசரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து அக்சஸ் ரைட்ஸ், அவங்க வந்து எந்தெந்த பேஜஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம் ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த யூஐயை வந்து இந்த ரைட் பில் அப்ளிகேஷனை வந்து எத்தனை வாட்டி வந்து அந்த யூசர்ஸ் அக்சஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த யூசர் அக்சஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஐபிலேருந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம அட்மின் மாடியூலில் பார்க்க முடியும். இது வந்து பேசிக்காக ஒரு சூப்பர்வைசர் மாடியூல். இது வந்து பேசிக்காக ஒரு சூப்பர்வைசர் மாடியூல். ஸோ இந்த மாடியூல் வந்து எங்ககிட்ட உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே, எங்ககிட்ட வந்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஹோட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து சிமிலராக இருக்கும். ஸோ நாங்கள் அதனால் இந்த மாடியூல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் சூப்பர் மார்க்கெட்டோடைய யூஐ. ஓகே, ஃபார் ரைட் பில் சூப்பர் மார்க்கெட்டோட யூஐ. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ், ஸோ எந்தெந்த ஐட்டம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இந்த ரிப்போர்ட்டில் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து டியூ ஐட்டம்ஸ் அண்ட் டியூ ஐட்டம்ஸ், ஸோ எதெல்லாம் வந்து டியூவில் இருக்குது ஸோ அந்த ஐட்டம்ஸோட லிஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டில் காமிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து 3 டிவிஷன்ஸாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். மாஸ்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ். மாஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து ஒன் டைம் செட்டப், லைக் நீங்கள் இப்போ ஸ்டோர்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறது, பிரிண்டரை செட்டப் பண்ணுறது, கஸ்டமர் டீடைல்ஸை கிரியேட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டர் டீடைல்ஸ், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம மாஸ்டர்ஸில் வச்சுருக்கோம். ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ், நீங்கள் வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது இல்லை பில்லிங் போடுறது, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ். ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸில் பண்ண அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து குயிக்காக வந்து வியூ பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்காக ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர்ஸில் ஸ்டோர்ஸ் ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து ஸ்டோர்ஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், பிரிண்டர் எல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோடு, உங்களுடைய அந்த ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டோடைய கோட், டிஸ்கிரிப்ஷன், பில்லில் வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ் வரணும் ஸோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் ஃப்ளாட்டாக நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்க விரும்புகிறீங்களா ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரவுண்டிங் ஆஃப் அமௌண்ட் வந்து எதில் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்க, நியராக பண்ண போகிறீங்களா, ஹையர், லோயர் ஆர் நன், ஸோ அதை இங்கே கொடுத்துட்டு ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் 1 ரூபிக் பண்ணுறீங்களா, 2 ரூபீஸ்க்கு பண்ணுறீங்களா, ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பில் லாங்குவேஜ். ஸோ பில் வந்து எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், பெங்காலியில் வரணுமா, இங்கிலீஷில் வரணுமா, ஸோ அந்த லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பில் டீடைல்ஸ், உங்களுக்கு வந்து பில் டீடைல்ஸில் எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரணுமா, அவங்க சூப்பர் மார்க்கெட்டோட அட்ரஸ் அண்ட் நேம் வரணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இது வந்து பிரிண்டர் நேம், நீங்கள் இங்கே பிரிண்டர் நேம் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பில் ஃபார்மேட் ஐடி, ஸோ பில் வந்து எந்த ஃபார்மேட்டில் வரணும் அதை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து 3 இன்ச். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அந்த பேப்பர் சைஸ். ஓகே, 3 இன்ச், 4 இன்ச், A4, A5, ஸோ அந்த பேப்பர் சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன். செகண்ட் அண்டர்ஸ்கோரில் இருக்கிறது, அண்டர்ஸ்கோர் செப்பரேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டீடைல்ஸ்லாம் அந்த பில்ல வந்து அப்பியர் ஆகும். லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுன்றது பேப்பர் சைஸு,
ஸோ அந்த பில்ல வந்து என்னென்ன வரப்போகும் அப்படின்னா வந்து ஐட்டம் வரும், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட், டேக்ஸ், சம்மரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா A4 சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், எம்ஆர்பி. ஸோ அந்த மாதிரி வந்து அண்டர்ஸ்கோர் செப்பரேட்டடாகவே உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே டீடைல்ஸ் இருக்குது. நீங்கள் அதையே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பில்லை வந்து வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பில் ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து வேற ஒரு ஃபார்மேட் மாற்றிட்டும் நீங்கள் வந்து பில் ஃபார்மேட்டை வந்து இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே வந்து பேமெண்ட் மோட்ஸ் வந்து என்னென்ன வேணும், கேஷில் கொடுக்கலாமா, கார்டா, ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்ளிகபிளோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ், லைக் 1 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் நான் வந்து ஒரு 5 கிரெடிட் பாயிண்ட்ஸ் தரேன். 500லேருந்து 1000 rupees வரைக்கும் வாங்கினா நான் வந்து 10 கிரெடிட் பாயிண்ட்ஸ் தரேன். ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெடீம் அமௌண்ட். ஸோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து 1 to 10 இருந்ததுன்னா 1 rupee டிஸ்கவுண்ட்டு. 10 to 20 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா 2 rupees டிஸ்கவுண்ட். ஸோ அந்த ரெடீம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க ரெடீம் பண்ணலாம், ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டோர்ஸ் ஸ்க்ரீன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப் கேட்டகரிஸ் அந்த ஸ்க்ரீனை பார்க்கலாம். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா குரூப் கேட்டகரிஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபுட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட் டேப் வந்து வரும். ஸோ இந்த குரூப் கேட்டகரிஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற ஐட்டம்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஃபுட்டா, பெவரேஜா, இல்லை வந்து மிஸ்சலேனியஸ் ஐட்டம்ஸா, ஸோ அந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபுட் ஐட்டம்க்கு மட்டும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் தரணும் அப்படின்னா அமௌண்ட் ஃப்ரம் அண்ட் டு அமௌண்ட் போட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தரீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸும் இப்போ 1 to 500 அப்படின்னா நீங்கள் வந்து 5% டிஸ்கவுண்ட் தரீங்க. 500 to 1000னா 10% டிஸ்கவுண்ட் தரீங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் பிவரேஜஸ்க்கு தரணும்னா இங்கே கோடை வந்து பிவரேஜஸ் சூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இங்கே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து நீங்கள் குரூப் கேட்டகரிஸும் கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் குரூப் கேட்டகரிஸ்க்கான டிஸ்கவுண்ட்ஸும் நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குரூப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் கேட்டகரிஸில் வந்து ஜென்ரிக்காக கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஃபுட்டா, பிவரேஜா, ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபுட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஃபுட்டுலேயே வந்து தால் வரும், அப்பளம் வரும். ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ணோன்னா இப்போ நமக்கு வந்து அப்பளம், பிஸ்கெட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபுட் வெரைட்டிஸ் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து சப் லெவல் கேட்டகரைஸ் பண்ணுறது தான் வந்து குரூப்ஸ். ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபுட்டில் என்னென்ன ஒரு பிவரேஜஸில் வந்து இப்போ ஐஸ்கிரீம் வரலாம், கூல் ட்ரிங்க்ஸ் வரலாம். ஸோ அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து ஐட்டம்ஸ். ஓகே, இங்கே வந்து பேசிக்காக வந்து நீங்கள் என்னென்ன அந்த ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் இது. நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஆச்சி அப்பளம் இது நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு கோட் வந்துடும். ஐட்டம் நேம் என்ன அது வந்து இங்கே வந்துடும். ஷார்ட் நேம், இப்போ இது வந்து இப்போ ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா லேபிள் வந்து நமக்கு பெருசாக டிஸ்பிளே ஆகாது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இப்போ நம்ம ஒன்லி இங்கே அப்பளம் அப்படி கூட கொடுத்துக்கலாம். ஷார்ட் நேமாக வந்து கொடுத்துக்கலாம். லேபிளில் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக அந்த அப்பளம் அப்படின்னு கொடுக்கறது. குரூப்ஸ், இது வந்து எந்த குரூப்ல இருக்கு அப்படின்னா அப்பளம்ல இருக்கு. ஸோ அப்பளம் வந்து எந்த கேட்டகரியில இருக்கு அப்படின்னா வந்து ஃபுட், நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபுட் ஆர் பெவரேஜஸ், ஸோ அந்த ஃபுட் கேட்டகரியில இங்கே வந்துடும். யூனிட் வந்து எப்படி வாங்குவோம், ஒரு பேக்கா வாங்கி பேக்காவே விற்போம். ஸோ பர்ச்சேஸும் வந்து பேக்கு, சேல்ஸும் வந்து பேக்கு. யூனிட்ஸ் அதில் உள்ள யூனிட்ஸ் எத்தனை யூனிட் இருக்குன்னா ஒரு யூனிட் தான் இருக்கும். ஓகே, ஸோ பிராண்ட் இங்கே வந்து நம்ம வந்து பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்ம ஸ்டோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்டிபிள் ஸ்டோர்ஸ் இருந்ததுன்னா எது வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்ஸ் வந்துடும். மினிமம் நம்பர்ஸ், இப்போ வந்து இதை ஸ்டாக்ல வந்து சப்போஸ் வந்து 10 அப்பெல்லாம் 10 பேக்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு அலர்ட் காமிங்க, ஸோ தட் நான் வந்து ஃபர்தராக பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து குறையும் போது ஒரு அலர்ட் பாக்ஸ் காமிக்கிறதுக்காக மினிமமாக வந்து எவ்வளோ நம்பர் இருந்தால் அலர்ட் பாக்ஸ் காமிக்கணும், அந்த மினிமம் நம்பர்ஸ் வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இவ்வளோ நம்பர்ஸ்க்கு மேலே வாங்க வேண்டாம், ஒரு 100 அப்பளம்க்கு மேலே வாங்கினா எனக்கு வந்து அலர்ட் காமிங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம்ல இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி அலர்ட் பாக்ஸ் தான், இது ஆப்ரேஷனை எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து தடுக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீஆர்டர் லெவல். எனக்கு வந்து மினிமம் 10 போகும்போது அலர்ட் காமிக்காம எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 20 வரும்போதே எனக்கு கொஞ்சம் அலர்ட் காமிச்சிருங்க, 20 வந்துருச்சு அப்படின்னு ஒரு மினிமம்க்கு மேக்ஸிமம்க்கு இடையில ஏதாவது ஒரு அலர்ட் நம்ம செட் பண்ணணும், ஒரு நம்பருக்கு செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் தரணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் தென் செல்லிங் ப்ரைஸ். பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன, எம்ஆர்பி, ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் டேக்ஸ் அண்ட் தென் சேல்ஸ் டேக்ஸ் இதையும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் 12% ஜிஎஸ்டி அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி 12.
சேல்ஸ் டாக்ஸ் வந்து 12 அப்படின்னா ஜிஎஸ்டி 12 அப்படின்னு என்டர் பண்ணிக்கலாம். மேனேஜ் ஸ்டாக், இது வந்து நம்ம வந்து ஸ்டாக் வந்து இந்த ஐட்டம்க்கு வந்து மேனேஜ் பண்ணணுமா வேண்டாமா அந்த டீடைல்ஸ் வந்து இங்க வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, டேக் நம்பர் அண்ட் தென் ஹோல்சேல் பிரைஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்க செல்லிங் பிரைஸ் ரீட்டைல் பிரைஸும் கொடுத்துக்கலாம், ஹோல்சேல் பிரைஸும் நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, புதுசா வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் காப்பி ஐட்டம்ஸும் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம காப்பி ஐட்டம்னா இப்போ நமக்கு ஆர்ச்சி அப்பளம் பார்த்தோம் இல்லையா, 150 கிராமுக்கு தான் இருந்தது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 500 கிராம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கு, ஜஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மாத்திட்டு ஒரு புதுசா ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றோம், எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு ஐட்டம் நம்ம வந்து காப்பி ஐட்டம் கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து 500 கிராம் அப்படின்னு மாற்ற போறேன். ஓகே, ஸோ 500 கிராம் அப்படின்னு மாத்திட்டு நான் வந்து சேவ் பண்ண போறேன். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பிரைஸ் மட்டும் எனக்கு மாறும் இல்லையா, 50 கொடுத்துட்றேன். இங்க வந்து நான் 60 ரூபீஸ்க்கு விற்கிறேன். எம்ஆர்பி 60 ரூபீஸ் போடுறேன், ஸ்டாக் மெயின்டைன் பண்றேன், ஹோல்சேல் பிரைஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, டேக் நம்பர் வந்து ஏற்கனவே யூஸ்ல இருக்கு அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து டேக் நம்பரை வந்து மாத்திட்டு சப்மிட் கொடுத்தோன்னா சப்மிட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே உள்ள ஒரு ஐட்டம் மாதிரியே இப்போ நான் வந்து ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் அந்த எனக்கு வந்து மினிமம் சேஞ்சஸ் தான் இருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம புதுசாகவும் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சுகர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ சுகர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கோடு ஒன்று கொடுத்துக்கலாம், எஸ்ஜின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து சுகர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஷார்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இது ஆப்ஷனல் ஃபீல்டு தான், இல்லைன்னா வேணாலும் விட்டுடலாம். ஓகே, ஸோ குரூப்ஸ் வந்து இது என்ன குரூப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கிராசரிஸ் இல்லையா, ஸோ கிராசரிஸ் சூஸ் பண்ணிட்டேன். குரூப் கேட்டகரி வந்து இது வந்து ஃபுட் கேட்டகரி இல்லையா, ஸோ ஃபுட் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எப்படி வாங்குவேன் அப்படின்னா பேக்ல வாங்குவேன் இல்லையா, பேக்கிங்ஸ்ல வாங்குவேன். ஸோ இது வந்து ஒரு பேக்ல வந்து 60 kgs எனக்கு இருக்கும் இல்லையா, ஸோ 60. ஸோ விற்கும் போது வந்து நான் வந்து எப்படி விற்பேன் அப்படின்னா கேஜிஸ்ல வைப்பேன் இல்லையா, கிலோகிராம்ஸாக தான் விற்பேன் இல்லையா, ஸோ அதனால கிலோகிராம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ வாங்குறது வந்து ஒரு பேக்ல வாங்குறேன். ஸோ அதுல வந்து 60 யூனிட்ஸ், ஏன்னா வந்து நான் விற்க போறது வந்து கிலோகிராம். ஸோ 60 kilograms ஆஃப் யூனிட் வந்து அந்த ஒரு பேக்ல இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து 16 போடுறேன். ஸோ விற்கிறது வந்து கேஜி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து லோக்கல் அப்படின்றதால நான் வந்து பிராண்ட் வந்து லோக்கல் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். பிராண்ட் நேம் வந்து நீங்க என்ன பிராண்டோ அதை வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து மினிமம் நம்பர்ஸ் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஏதாவது அலர்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன, ஸோ நான் எந்த விலைக்கு வாங்கினேன், எப்படி விற்க போறேன் அந்த டீடைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்டாக் வந்து வேணுமா வேணாமா, ஸோ அதை என்டர் பண்ணிட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து இப்போ நான் 48, ஸோ அதுவும் ஆப்ஷனல் ஃபீல்டு தான், வேணும்னா என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து சுகர் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணி சுகர் கிரியேட் பண்ணது வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஏதாவது சேஞ்ச்னாலும் நம்ம இங்கே வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டொமேட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜ்ஜு, இது ஒரு ஃபுட் கேட்டகரி, கிலோ எப்படி வாங்குறோம் எப்படி விட்டுறோம் அப்படின்ற டீடைல்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் வந்து நோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் ஸ்டாக் மெயின்டைன் பண்ண மாட்டோம், பண்ணோன்னா பண்ணிக்கலாம். பட் இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஷோ பண்ணுறேன். டொமேட்டோவில் வந்து நான் மேனேஜ் ஸ்டாக் வந்து இங்கே வந்து நோன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஐட்டம் மாஸ்டர். நான் புதுசாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே கிரியேட் பண்ணதை மாடிஃபையும் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டீடைல்ஸ். நம்ம வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் டீடைல்ஸ் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் புதுசாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கோடு அந்த டீடைல்ஸ், ஸோ சத்யா ஹோல்சேல்ஸ்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி எல்லாமே வந்து ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் தான், வேணும்னா சேவ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்போ கிரியேட் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ லோக்கல் அதர்ஸ் அண்ட் சத்யா ஹோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணது கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்கோட் ஜென்ரேட்டர். ஓகே, நம்ம வந்து பார்கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து A4 ஷீட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகும். 13 rows இருக்கும், 5 columns இருக்கும். ஸோ அதுதான் வந்து 13 into 5, 13 rows and then 5 columns A4 sheet சைஸில் நமக்கு பிரிண்ட் ஆகுது. நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம், என்ன நமக்கு என்ன சைஸோ அது ப்ளஸ் வந்து எத்தனை ரோஸ் and எத்தனை காலம்ஸ் அந்த லேபிள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்கோட் வேல்யூ உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, டைட்டில் வந்து ஆப்ஷனல். ஸோ இது வந்து row 1. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த பார்கோடுக்கு மேலே row 1 and row 2 வந்து இதுதான். ஸோ row 1ல வந்து நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு இங்கே நம்ம இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு. பட் நம்ம இங்கே வந்து ஸ்டோர் நேம் கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேப்பிங்க்கு வந்து ஸ்டோர் நேம்குள்ளே பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டோர் நேம் வந்து நம்ம பில்லிங் போடும்போது என்ன ஸ்டோர் நேம் என்டர் பண்ணுறோமோ அந்த ஸ்டோர் நேம் வந்து இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, சரவணா ஸ்டோர்ஸ்னா சரவணா ஸ்டோர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இல்லை நம்ம வேற ஏதாவது ஸ்டோர்ஸ், இப்போ சத்யா ஸ்டோர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா சத்யா ஸ்டோர்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ பில்லிங் போடும்போது என்ன ஸ்டோர் நேம் இருக்கோ அது வந்து நமக்கு பார்கோட்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரைஸ். ஸோ ஐட்டம் நேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐட்டம் நேம் டிஸ்பிளே பண்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ பில்லிங் போடும்போது என்ன ஐட்டம் என்டர் பண்றோமோ ஸோ அந்த ஐட்டம் நேம் வந்து இங்கே வந்து கிரியேட் இதாகும். இப்போ அப்பளம் வாங்குறோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து அப்பளம் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டர். ஸோ ஃபூட்டர் இந்த பார்கோட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே ஃபூட்டர்ல 2 வேல்யூஸ் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ row 1ல வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அது வந்து இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். row 2ல வந்து நம்ம வந்து ஆப்ஷனாக விட்டுருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே கூட வந்து இப்போ எம்ஆர்பி கொடுக்கணும், இங்கே வந்து நம்ம எம்ஆர்பியோ இல்லை ஃபோன் நம்பரை கொடுக்கணும்னா கூட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இந்த 450 கீழே வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ரோல வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும், ரைட் ரோல வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும் அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு ஐட்டம்க்கு வந்து பில்லிங் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இங்கே பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி இது பண்றோம் அப்படின்ற போது நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த டீடைல்ஸே தான் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும். சரவணா ஸ்டோர் இப்போ எனக்கு வந்து டேக் லேபிள்ஸ் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் ரைஸ் 450 இந்த ப்ரீ கான்ஃபிகர்டு டீடைல்ஸ்ல இதே டீடைல்ஸ்ல தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து நீங்க இங்க வந்து as it is அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பில்லிங் போடும்போது உங்களுக்கு இதே லேபிள் தான் ஜென்ரேட் ஆகும். அங்க கொடுக்குற அந்த ஐட்டம் நேமுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் நீங்க வந்து as it is கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க அங்க அப்பளம் போட்டாலும் அங்க வந்து ரைஸ்ன்னு தான் வரும். ஏன்னா நீங்க வந்து as it is கொடுத்துட்டீங்க, இங்க என்ன டீடைல் கொடுக்குறீங்களோ அதே டீடைல் தான் வந்து நீங்க இந்த பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அந்த பர்பஸஸ்க்காக தான் as it is. இல்லை மாறணும் அப்படின்னா வந்து நீங்க ஐட்டம் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன ஐட்டம் நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து ஸ்டோர் நேம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே உள்ள டீடைல்ஸ். நெக்ஸ்ட் இங்கே போனோம் அப்படின்னா இது வந்து பார்கோட் செட்டிங்ஸ். ஸோ இந்த பேசிக் இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இந்த பார்கோடோட செட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே இருக்கும். இது வந்து பார் வித் ஹைட்டு டைப் வந்து நமக்கு என்ன வேணும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அலைன் சென்டரா ரைட்டா லெஃப்டா ஸோ அது கொடுத்துக்கலாம். நீங்க லேபிள் வித் என்ன இருக்கணும், லேபிள் ஹைட் இருக்கணும். ஸோ இந்த ஹோல் லேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேபிள் வித் அண்ட் ஹைட் வந்து இது வந்து பார் வித் அண்ட் ஹைட்டு. ஓகே, ஸ்பேஸ் பிட்வீன் டைட்டில். ஸோ இந்த ஸ்பேசஸ் வந்து 2க்கு இடையில எவ்வளோ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே மாத்திரன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா பெருசாக வருது இல்லையா, நம்ம 5 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக வருது இல்லையா. ஸோ இது வந்து டோட்டல் லேபிளோடைய வித் வந்து மாறுது இல்லையா. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேஜ்ல வந்து ஒரு A4 ஷீட் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ A4 ஷீட்ல வந்து எத்தனை காலம்ஸ் அண்ட் தென் எத்தனை ரோஸ் வந்து டிஸ்பிளே ஆகலாம் அதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 5 and then 5 காலம்ஸ் 13 ரோஸ் கொடுத்தா தான் வந்து இது வந்து ஓவர்லேப் ஆகாமல் வரும். இப்போ நான் அதிகமாக கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ நான் வந்து 12 கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து ஓவர்லேப் ஆகி வந்துடும் இது. ஓகே, ஸோ 5 and 13 ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேப்பர் சைஸ் என்ன இருக்கணும், A4 A3 நீங்கள் எது வேணாலும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
பேஜ் டாப் மார்ஜின் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் பிரிண்டர்ல வந்து பிரிண்ட் ஆகி வரும்போது நமக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டான இதுல வராது இல்லையா, ஸோ அதுக்காக மார்ஜின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். பேஜ் டாப் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட் மார்ஜின் என்ன, அண்ட் தென் ரோ ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், 2 ரோக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், லேபிளோட டாப் மார்ஜின், இந்த லேபிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லேபிளோட டாப் மார்ஜின் என்ன இருக்கணும், லேபிளோட லெஃப்ட் மார்ஜின் என்ன இருக்கணும், காலம் இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து எவ்வளவு இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்கோட் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்கோட் ஜென்ரேட்டர் ஸ்கிரீன். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் ஸ்கிரீன், ஒன் டைப் செட்டப்பா மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது வந்து ஆப்ரேஷன் ஸ்கிரீன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ல ஆப்ரேஷன்ஸ் டிவிஷன்ல பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சத்யா ஹோல்சேல்ஸ் என்டர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து இதில் ஜிஆர் அண்ட் டேட் வந்து நீங்கள் ஒரு என்டர் கிளிக் பண்ணாலே இன்னைய டேட் வந்துடும். பில் நம்பர் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ பில் டேட் வந்து இன்னைய டேட் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணால் போதும். சப்போஸ் நேற்று டேட்டில் வாங்கியிருக்கீங்க இல்லை முன்னாடி டேட்லேயே வாங்கிட்டீங்க இன்வாய்ஸ், இன்னைக்கு தான் வந்து நீங்கள் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து DDMMYY ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 9/3/21 ஸோ DDMMYY ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த டேட் வந்து என்டர் ஆகிடும். ஸோ பில் அமௌண்ட், நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மோட் வந்து கிரெடிட்லையா கேஷா, ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் நேம். இப்போ நான் வந்து அரேபியன் டேட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பீசஸில் வாங்குறோம். யூனிட்ஸ் பெர் ஐட்டம் 1. டேக் நம்பர், ஸோ இங்கே வந்து நம்ம டேக் நம்பர் வந்து இது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்படின்னு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ண போகுது அப்படின்னா இது நம்ம எம்டியாக விட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பைரி டேட் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, மேண்டேட்ரி இல்லை, ஆப்ஷனல் ஃபீல்டு தான். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 50 குவான்டிட்டிஸ் ஆஃப் அரேபியன் டேட்ஸ் வாங்குறேன். ஃப்ரீ ஏதாவது இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம என்டர் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் என்ன, ஹோல்சேல் ப்ரைஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோல்சேல் ப்ரைஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூ. இப்போ சப்போஸ் வந்து 50 குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க, பட் அங்கே பார்த்தோன்னா 40 தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம டியூன்னு போட்டோன்னா, டியூ வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து லேட்டராக வந்து ட்ராக் பண்ணி திரும்பவும் வந்து நம்ம என்ட்ரி வந்து இங்கே போட்டுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட் ஏதாவது வேணுமா, கேஷாக கொடுத்தா ஏதாவது டிஸ்கவுண்ட் தருவோம் இல்லையா, ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். டேக்ஸ் வந்து என்ன, இப்போ 12% ஜிஎஸ்டிக்கு வந்து GST 12ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து என்ன அமௌண்ட் வருது, ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து உதயம் இட்லி ரைஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து டேக் நம்பர் வந்து எனக்கு ப்ராடக்ட் கூடயே வந்து டேக் நம்பர் வந்து இதுக்கு வந்துடுது அப்படின்னா நான் இதுக்கு வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம். பேட்ச் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பைரி டேட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 12/22 எக்ஸ்பைரி டேட். ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது MMYY மந்த் அண்ட் இயர் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். ஸோ அதுவே வந்து என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா டேட் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ இது நான் வந்து ஒரு 20 குவான்டிட்டிஸ் வாங்குறேன். ஃப்ரீ ஏதாவது இருந்தால் கொடுப்பேன். ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஐட்டம்ஸில் போய் அது போய் அப்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ நான் இங்கே மீதி MRPலாம் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ இப்போ உதயம் இட்லி ரைஸ் என்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் 10 பர்ச்சேசஸ் ஆஃப் த செலக்டட் ஐட்டம். ஸோ இந்த இட்லி ரைஸ், உதயம் இட்லி ரைஸை வந்து லாஸ்ட் 10 பர்ச்சேசஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், எந்த குவான்டிட்டியில் வாங்கியிருக்கோம், ஸோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் என்ன, அந்த ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்துருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இங்கே காமிச்சிடும். ஸோ தட் இப்போ நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்கினா கூட நீங்கள் லாஸ்ட்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து இங்கே வந்து நமக்கு அலர்ட் பாக்ஸ் காமிக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு முன்னாடி வாங்கியிருக்கிறது வந்து 35க்கு தான் வாங்கியிருக்கீங்க, ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அலர்ட் பாக்ஸ் காமிக்கும். ஓகே, கிளிக் பண்ணி நம்ம வந்து சுகருக்கு போட்டுக்கலாம். ஓகே, பேட்ச் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்பைரி டேட், குவான்டிட்டி என்ன வாங்க போகிறோம் அந்த குவான்டிட்டி கொடுத்துட்டு
ஃப்ரீயாக பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்ம கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து அலர்ட் பாக்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து சப்மிட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. பார்கோட் வந்து நம்ம ஜென்ரேட் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஓகே, நம்ம வந்து அரேபியன் டேட்ஸ்க்கு விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த இன்வாய்ஸ் நம்பர், பில் நம்பர், பார்கோட் ஃபார்மேட் என்ன வேணுமோ இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பில் டேட் என்ன வரும், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸோ இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ எதுக்கு வந்து பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணணுமோ அதில் அதை மட்டும் ஒயிட் போட்டுட்டு மீதிக்கெல்லாம் வந்து நம்ம நோ என் கொடுத்தோன்னா நோன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து அரேபியன் டேட்ஸ்க்கு மட்டும் இப்போ நம்ம பிரிண்ட் லேபிள் தர போகிறோம். வேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 டைம்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, 50 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 50 பார்கோட் வந்து நம்ம ஜென்ரேட் ஆகிடும். இதை வந்து சேவும் பண்ணி வச்சுக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சேவ் பண்ணிவிட்டு லேட்டராக கூட நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது வந்து பில்லிங். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்த உடனே மொபைல் நம்ம கஸ்டமரோடைய மொபைல் நம்பர் எடுத்து தான் இங்கே போட்டுக்கலாம். இல்லை நேம் வேணுன்னா நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டேக் நம்பர் காமிக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண இல்லையா, இந்த டேக் நம்பர் போட்டு சுகர், ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிரியேட் ஆயிடும். ஸோ குவான்டிட்டி என்ன, ஸோ இந்த ப்ரைஸஸ் இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு போடுறேன், உதயம் இட்லி ரைஸ். ஸோ குவான்டிட்டி வந்து என்ன வேணும் அப்படின்றத நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது வந்து நம்ம சுகர் வந்து 1 kg வேணாம், எனக்கு வந்து 2 kg வேணும் அப்படின்னு ஏதாவது கஸ்டமர் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம திரும்பவும் அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இப்போ அது கேட்கும், ஏற்கனவே இருக்குது, நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து 2 குவான்டிட்டிஸ் 2 kgs வேணும் அப்படின்னு போட்டுட்டு இங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே சுகர்லேயே வந்து 2 kgs வந்து நமக்கு குவான்டிட்டி வந்து ஆட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு என்ட்ரி வந்து ஆட் ஆகாது. இப்போ சப்போஸ் வந்து பார்கோட் வந்து கிழிஞ்சிருக்கு, நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா வந்து நம்ம இங்கே டைரெக்டாகவும் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஐட்டம் சூஸ் பண்ணி இங்கே நம்ம போட்டுக்கலாம். ஸோ என்ன குவான்டிட்டி அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ரேட்ஸ் எல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கேஷா கார்டா, ஸோ அப்படின்ற இது வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்கட் கீஸ் F2 ஆர் F8 F5 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணியும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கேஷ் ஆப்ஷனில் போகிறேன். இப்போ ஃபுல்லாக பில் அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னு காமிக்குது. ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பில் ஜென்ரேட் ஆயிடுச்சுல, அதை வந்து வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த வியூ பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வி கீழே அண்டர்ஸ்கோர் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ட் ப்ளஸ் அந்த லெட்டர் ஆல்ட் வி போட்டிங்கன்னா நமக்கு வந்து பில் வந்து வந்துடும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் கீ. அப்படி இல்லைன்னா நீங்கள் வியூ பில்லையும் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக போட்ட பில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் வந்து வாண்டட் லிஸ்ட். வாண்டட் லிஸ்ட் எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ நம்ம கஸ்டமர் வந்து ஒரு ஐட்டம் கேட்டிருக்காங்க, அது நம்ம கிட்ட இல்லை இப்போதைக்கு அப்படின்னா வந்து அந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் கோட் அண்ட் தென் அவங்க நேமு கமிட் டேட் என்னைக்கு வந்து வரும் அப்படின்ற கமிட் டேட் போட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த ஐட்டம் வந்து போடும்போதே நமக்கு வந்து ஸ்டாக் ஏற்றும் போதே வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து SMS வந்து சென்ட் ஆயிரும். ஸோ தட் அவங்க வந்து திரும்ப வந்து அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம். இல்லை நம்மளும் வந்து கால் பண்ணி வந்து சொல்லிக்கலாம் அவங்களுடைய லிஸ்ட் வந்து வந்துடுச்சு அப்படின்னு. அந்த பர்பஸஸ்க்காக தான் வந்து வாண்டட் லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பில்லிங் ஸ்க்ரீனில் வந்து சேல்ஸ் ஆர்டர். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் பில்லிங் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காக நம்ம வந்து இது எங்கே போடணும் அப்படின்னா கொட்டேஷனில் போயிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நேம் இருந்த நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஐட்டம் நேம், ஸோ ஐட்டம் நேம் வந்து என்ன வேணும், அவங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சுகர் வந்து வாங்குறாங்க, ஒரு 2 kgs வேணும். ஓகே, 2 kgs வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ அரேபியன் டேட்ஸும் வேணும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 kg, ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து இதை பண்ணி கொட்டேஷன் வந்து கிரியேட் பண்ணி இங்கே வைக்கலாம். ஓகே, சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா
நம்ம கொட்டேஷன் கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம திரும்பவும் பில்லிங் ஸ்க்ரீன் போனோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் ஆர்டர் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த கொட்டேஷன் வந்து வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கேஷா கார்டா, ஸோ கேஷ் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பில் போட்டோம் அப்படின்னா இது வந்து செட்டில் ஆகிடும். ஓகே, இந்த பில் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் ஆர்டர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்க்ரீன் நம்ம பார்க்க போகிறது வந்து ஐட்டம் ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ ஏதாவது ரிட்டர்ன்ஸ் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இப்போ வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஓகே ஸ்கேன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சுகரில் வந்து இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கிரெடிட் செட்டில்மெண்ட்ஸ். ஓகே இப்போ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடும்போது வந்து நம்ம கிரெடிட்ல வாங்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து பே பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் தான் வந்து இது. ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், ஸோ இந்த ஒரு இது பில் வந்து நான் வந்து கிரெடிட்ல வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது இல்லையா, ஸோ இது இவ்வளோ அமௌண்ட் வந்து என்கிட்ட இல்லை, ஒன்லி என்கிட்ட வந்து 10,000 தான் இருக்கு அப்படின்னா 10,000 தான் இருக்கு, இல்லை 10,000 தான் இருக்கு அப்படின்னா போட்டுட்டு நான் வந்து இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அதுக்கப்புறம் கூட பே பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் அமௌண்ட்டாக பே பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அப்புறம் பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் எவ்வளோ, இப்போ எவ்வளோ பே பண்ணுறோம், பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இங்கே காமிச்சிடும். எப்படி வந்து நம்ம பே பண்ண போகிறோம் அந்த மோட் வந்து இங்கே நமக்கு இங்கே காமிக்கும், கேஷா கார்டா. ஸோ அது ஸோ இப்போ நம்ம இங்கே சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ சப்மிட் ஆயிருச்சு. ரெசிப்டை வந்து நம்ம பில் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து இன்வாய்ஸ் அமௌண்ட் என்ன, பெய்டு அமௌண்ட் என்ன, டோட்டல் அமௌண்ட், ஸோ இதெல்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சைன் வாங்கி கூட இதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் வந்து பேல வந்து காமிக்கும். ஓகே ஸோ இந்த அமௌண்ட்டை இப்போ பே பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயுமே வந்து பாதி பே பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது வந்து பர்ச்சேஸ் கிரெடிட் செட்டில்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் கிரெடிட் செட்டில்மெண்ட்ஸும் சேம் அதே மாதிரி தான். இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறது. பட் பர்ச்சேஸ் கிரெடிட் செட்டில்மெண்ட் மாதிரியே தான், கஸ்டமர் வந்து ஏதாவது கிரெடிட்ல வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த பில் நம்பர்ஸ் வரும். ஸோ அதை வந்து அவங்க வந்து இதில் பே பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அந்த ட்ராக்கிங் தான் வந்து இது. எக்ஸ்பென்சஸ், இப்போ நம்ம காஃபி டீ ஸோ அதெல்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் தான் வந்து இது. ஸோ நாங்கள் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே பே பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரிப்போர்ட்ஸ். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எஸ்என் அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஸோ நீங்கள் ஸ்டோர் கோட் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா டேட் ரேஞ்ச் மேபி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். டுடேவா, திஸ் வீக்கா, திஸ் மந்த்தா, இயரா, எஸ்டர்டே, ஸோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே நான் இப்போ திஸ் வீக் டு டேட் சூஸ் பண்ணிவிட்டு கஸ்டம் ரேஞ்ச் கூட நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு கஸ்டம் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு என்னபிள் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். திஸ் மந்த் டு டேட் தரேன், வியூ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கு அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து எஃப்எஸ்என் அனாலிசிஸ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் லேபிள் ஜென்ரேட்டர். இப்போ நம்ம இன்வாய்ஸ் போடும்போது வந்து லேபிள் வந்து ஸ்டோர் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே வியூ கொடுத்தோம்னா நமக்கு வந்து லேபிள் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் டேக்ஸ் ரிப்போர்ட். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ வந்து நம்ம டேக்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து இப்போ நான் திஸ் வீக் டு டேட் கொடுத்துட்டு வியூ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த டேக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே என்ட்ரு ஆகும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிப்போர்ட். டோட்டலாக வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் டேட் ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் வீக் டு டேட் நான் இப்போ தரேன். ஓகே வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ இந்த வீக்கில் வந்து எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ பேமெண்ட் மோட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், பில் டேட் என்ன, பில் நம்பர் என்ன, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட். டோட்டலாக வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த டீட்டெயில் வந்து நமக்கு இங்கே சேவ் ஆகும். ஓகே வியூ கொடுத்தீங்க அப்படின்னா
ஸோ இது வந்து எந்த யூசர் கிரியேட் பண்ணது, கஸ்டமர் நேம் இருந்ததுன்னா வரும், டேக்ஸ் அமௌண்ட் என்ன, அமௌண்ட் நெட் அமௌண்ட் என்ன. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் டேக்ஸ் ரிப்போர்ட். சேல் பண்ணோம்லே அதுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் இங்கே சூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இதில் சேல்ஸ் டேக்ஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ரிப்போர்ட். ஸோ எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே காமிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து பீசஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன சேல் பண்ணியிருக்கோம், என்ன குவான்டிட்டியில் சேல் பண்ணியிருக்கோம், செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் வேல்யூ, ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஷியர் சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இது வந்து கேஷியர் சேல்ஸ் ரிப்போர்ட். இது வந்து எதுக்காக அப்படின்னா எந்த ஐட்டம்ஸ் வந்து கேஷ்ல வாங்கியிருக்காங்களா, கார்டில் வாங்கியிருக்காங்களா, ஸோ அந்த பேமெண்ட் மோட்ஸ் எது இதில் வாங்கியிருக்காங்க, ஸோ அதோட ஸ்பிளிட்டப்காக இந்த ரிப்போர்ட். ஸோ பில் ஸ்டேட்டஸ் இது செட்டில் பண்ணிட்டாங்களா இல்லை அன்செட்டில்டாக இருக்குதா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு கேஷியர் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் தெரியும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ஸ்டாக் ரிப்போர்ட். ஸோ இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட். இப்போ டே டு டே எக்ஸ்பென்சஸ் நம்ம என்டர் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ காஃபி டீக்காக வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்ஸை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து ரிப்போர்ட்ஸ்.